நீங்கள் சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்களே, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு? ஏன்னா நீங்கள் ஷேர் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிறீங்க, இப்போ 810 அதோட ரேட் ரன் ஆகிட்டு இருக்கு. அதோட ஷேர் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, அதை பற்றியான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனியோட அந்த மார்க்கெட் ப்ரைஸ், ஒரு ஷேரோட விலை எவ்வளோ அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேரை வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனி எப்படி இருக்கு, அந்த கம்பெனியில் ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கலாமா, அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக பணத்தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி எடுத்துக்குவோம். அந்த கம்பெனியோட நெட் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெட் இன்கம்னா என்ன? தட் மீன்ஸ் கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் அசட், தட் மீன்ஸ் லயபிலிட்டிஸ் கழிச்சிருவாங்க, டேக்ஸ் எல்லாமே கழிச்சிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் தான் வந்து நெட் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நெட் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹3,60,000 அந்த கம்பெனியோட நெட் இன்கம். இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்க. அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷேர்ஸை வந்து வித்திருப்பாங்க ஃபார் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அந்த மாதிரி எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அந்த கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா 6 lakh ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ROE, தட் மீன்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷேர்ஸ்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட், அதுதான் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20%. நெக்ஸ்ட் புக் வேல்யூ பர் ஷேர். புக் வேல்யூனா என்னங்க? டோட்டல் அசட் மைனஸ் லயபிலிட்டி. அது எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் த மார்க்கெட். நெக்ஸ்ட் இப்போ கொடுத்துருக்காங்க நெட் இன்கம் இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்கு, ROE இருக்கு அண்ட் புக் வேல்யூ பர் ஷேர். இது வச்சு நம்ம வந்து ஒரு மார்க்கெட் ஷேரோட பிரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து EPS கால்குலேட் பண்ணிக்கலாம். EPS அப்படின்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஒரு ஷேருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ் அது எப்படி அப்படின்னா நெட் இன்கம் இருக்கு இல்லையா, டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இதுதான் ஓகேங்களா. அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. தட் இஸ் 3,60,000 6 lakhs அவுட் ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் EPS ஈக்குவல் டு 0.60 ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஓகே.